பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? புதிய உடன்படிக்கையில ஆலயம் யாரு? நாம் தாம் ஆலயம். நான் நடக்கும்போது என் தேவன் என்னோடு நடந்து கொண்டிருக்கிறார். நான் பேசும்போது என் தேவன் என் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். என் மூலமாக இந்த உலகத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வசனம் இன்னும் அழகா சொல்லுது பாருங்க, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? நம்ம யார் கிடையாதா? நமக்குரியவங்க கிடையாதா? நீங்க நினைக்கிறீங்களா நான் என்ன செய்ய போறேன், இந்த நோயில என்ன பண்ண போறேன்? இல்ல, இதுக்கு சொந்தக்காரர் யாரு? தேவன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் காசு பணம் பொருள் கொடுத்தெல்லாம் வாங்கல. நம்மள என்ன கொடுத்து வாங்கி இருக்கிறார்? தன்னுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை நாம். அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நம்ம யாரா? தேவனுக்கு உரியவர்கள்.